அவனை கூப்பிட்டு காவல்துறையில் எங்களை கூப்பிட்டு கண்டிச்சாங்க. எப்படின்னா, யாராவது ஒரு பையன் இப்போ என்ன பண்ணுவானா, பட்டாக்கத்தியோ ஏதோ ஒரு சம்திங், ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடுவான், அகென்ஸ்டா சமூகத்துக்கு அகெயின்ஸ்டா ஒரு வீடியோ போடுவான். அது தப்பு தான். நீங்கள் கூப்பிட்டு மிரட்டி கொஞ்சம் அன்பா சொல்லி நீங்கள் செய்யறது எல்லாமே கரெக்டு தான், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒரு வீடியோ போடுறது. சார், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வீடியோ போட்டேன், என்னை கூப்பிட்டு கண்டிச்சாங்க, இந்த மாதிரி யாரும் இந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை வச்சு ஒரு வீடியோ போடுறீங்க, ரைட்டு. உங்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் ஹெல்மெட்டு கிடையாது, வண்டியில் வீலிங் பண்ணுறாரு. வீலிங் பண்ணுற அமைச்சரை வச்சே நான் ஒன்று கேட்குறேன். அப்போ அவரை கூப்பிட்டு இனிமேல் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா நீ சாப்பிட்ட, நான் இன்னும் சாப்பிடல, அந்த பசியில் தான் வண்டி தூக்கிடுச்சு, வீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்காங்க. காது கொடுத்து எப்பா நான் இந்த இது செஞ்சு தரேங்க, நீங்கள் செய்யக்கூட வேண்டாம், நான் இருக்கேன், விவசாய பெருமக்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஒரு ஆறுதலுக்கு கூட அவங்க என்ன ஏதுன்னே கண்டுக்காம உரம் விலை ஏறி போச்சுன்னு இருக்கிற விவசாயில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரியாலேருந்து பொட்டாஸ்லேருந்து எல்லா உரமும் ஏறி போச்சு. 2500 ரூபா, 2700 ரூபா உரம், 600 700 ரூபா வித்துக்கிட்டு இருந்த உரம் இன்னைக்கு 2700 ரூபா. ஆனால் நான் போயிட்டு ஒரு மூட்டை கம்போ ஒரு மூட்டை நெல்லோ வித்தோம்னா 1500 ரூபா, 1700 ரூபா. அப்போ நான் விவசாயத்துக்கு யூஸ் பண்ற இன்னைக்கு பொருளோட விலை எல்லாமே ஏறி போச்சு. மருந்துலேருந்து உரத்துலேருந்து. இன்னைக்கு ஒருத்தர் மருந்தடிக்க ஒரு டேங்குக்கு அடிக்க, ஒரு டேங்க் மருந்தடிக்க கூப்பிட்டாலும் இன்னைக்கு ஒரு டேங்க் 100 ரூபா, 150 ரூபா ஊரை பொறுத்து. அப்படியெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு விவசாய அடி வயிற்றுல மட்டும் வலுவா அவர் அடிச்சிருக்கிறார். இதே தண்ணி இன்னைக்கு வாங்கியிருந்தா குருவ சாகுபடிக்கு நீங்க தண்ணியை ஃபைட் பண்ணி மட்டும் வாங்கியிருந்தா, இப்ப வருதுல்ல தண்ணி மழை பெஞ்சு, அது நேரம் அவங்க பயிர் பண்ணியிருந்தாங்கன்னா வயல்ல, இப்ப வர்ற தண்ணியை பாய்ச்சிருந்தாங்கன்னா அமோகமான விளைச்சல் இந்த வருஷம் டெல்டால நடந்திருக்குமா, நடந்திருக்காதான்? டெல்டால நீங்க ஏற்கனவே குருவ சாகுபடிக்கு தண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா, ஒழுங்கா வாங்கி தந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரீல்ஸ் போடாம விவசாயிங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இதை கொஞ்சம் பார்த்து நம்ம ஃபைட் பண்ணி நம்ம தண்ணி வாங்கி தரணும்னு வாங்கி தந்திருந்தீங்கன்னா, இப்ப மழை பெஞ்சு வர தண்ணிக்கு விவசாயம் அமோகமா இருந்திருக்குமா, இருந்திருக்காதான்?